கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இந்த நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சற்று நேரம் தியானிக்கும்படிக்கு நம்முடைய கவனங்களையும் மனதையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். பரலோகத்தின் தேவன் நம்மோடு பேசுவாராக. நம்முடைய உள்ளங்களோடு அவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு இடைப்படுவாராக. கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சொல்ல விரும்புகிற காரியத்தை நாம் சரியாய் புரிந்து கொள்ளும்படிக்கும் கவனிக்கும்படிக்கும் ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு ஆளுகை செய்வாராக. தெய்வீக சிந்தையோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிப்போம். அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்காக 25வது சங்கீதம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்ற செய்தியினுடைய தலைப்பு தாவீதின் தனிமை என்பது. நம்முடைய வாழ்க்கையில் தனிமைப்படுத்தப்படுகின்ற சூழ்நிலை, தனிமையை உணர்கின்ற சூழ்நிலை, அல்லது எல்லா மனுஷர்களாலும் வலுக்கட்டாயமாக நாம் ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையின் பல நேரங்களிலும் வந்ததுண்டு. பரிசுத்த வேதாகமத்திலே அநேக தேவ மனுஷர்களுடைய வாழ்க்கையில் அவர்களும் இவைகளை சந்தித்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்திருக்கின்றார். அநேக நேரங்களில் ஆண்டவர் கூட எனக்கு உதவி செய்யவில்லையா, ஆண்டவருக்கு கூட என்னுடைய சத்தம் கேட்கலையா, என் நிலைமை ஆண்டவர் பார்க்கலையா, என்னுடைய மனது கர்த்தருக்கு புரியவில்லையா, இப்படியெல்லாம் பல எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகளிலே வந்து போனதுண்டு. தாவீதினுடைய வாழ்க்கையிலையும் விசேஷமாக இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வந்திருக்கின்றது. பல நேரங்களில், ஒன்றல்ல இரண்டல்ல, பல நேரங்களில். அவைகளை குறித்து சற்று வேத வசனங்களிலிருந்து நாம் தியானிப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அல்லது தேவ பக்தியுள்ள ஜீவியத்துக்கு மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும். கொஞ்ச நேரம் கவனமாக வசனங்களை நம்ம சிந்தித்து ஆராய்ந்து பார்ப்போம். வாசித்த வசனத்தில் பாருங்கள், என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். நிறைய நேரங்களில் நம்முடைய கஷ்டங்களை பிறரிடத்தில் சொல்லுகிறதற்கு நாம் முன் வருகிறதில்லை. நம்ம கஷ்டங்களெல்லாம் அவங்களுக்கு எதுக்கு சொல்லி என்று நம்முடைய சந்தோஷம், நம்முடைய நிறைவு, மகிழ்ச்சிக்கு அடுத்த காரியங்கள் இவைகளைத்தான் நம்ம வெளிக்காண்பித்து கொள்வோம், சொல்லி கொள்வோம். அரிதாகத்தான் நம்முடைய கஷ்டங்களை சொல்ல முன் வருவோம். தாவீது இங்க பாருங்களேன், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். அப்போ தனித்தவனாக நான் இருக்கிறேன். தாவீது நம்மை போல அல்ல. அவர் ஒரு அரசன். அவருக்கென்று குடும்பம் உண்டு, நிறைய பிள்ளைகள் உண்டு, நம்பிக்கைக்குரிய இராணுவ வீரர்கள் உண்டு, இப்படி நிறைய மக்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் தனிமை என்கிறது எல்லாருக்கும் வரும். ஆரம்பத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், மக்கள் நிறைய இருக்கிறாங்க என்கிறதுனாலேயோ, சொந்த பந்தங்கள் நிறைய இருக்கிறதுனாலேயோ, நண்பர்கள் இருக்கிறதுனாலேயோ நமக்கு பிரச்சனை இல்லை அல்லது நாம் தனிமைப்பட்டு போக மாட்டோம் என்று நினைக்க கூடாது. தனிமை நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரும், நமக்கு வரத்தான் செய்யும். இதுதான் நம்ம அறிந்து இருக்க வேண்டிய அடிப்படையான காரியம். இதை எப்படி கடந்து செல்லுவது, எப்படி எதிர்கொள்ளுவது என்கிறதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும். வசனத்திலிருந்து நம்ம வருவோம். தாவீது தனிமையை உணர்ந்த அல்லது தனிமைப்பட்ட சூழ்நிலைகள், அப்போ அவர் என்ன ஃபீல் பண்ணினாரு, அவருக்கு எதிராக இருந்த பிரச்சனை அல்லது தனிமைப்படுத்தப்படுகிறதற்குரிய காரணம் என்ன, அதனுடைய அந்த சூழ்நிலையினுடைய முடிவு என்ன, இவைகளைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக 38வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். இங்கே தாவீது தான் நம்பின மனிதர்கள் எல்லாரும் விலகி போன ஒரு சூழ்நிலையை உணர்கின்றார். கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், அவமானங்கள் வரும். ஆனால் துணை நிற்பார்கள் என்று நினைத்த மனிதர்கள் யாரும் அவருக்கு துணை நிற்கவில்லை. ஆகவே என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். நல்ல ஒரு உதாரணம். நம்ம வாழ்க்கையில கூட பல நேரங்களில் இதை நம்ம சந்தித்திருக்கிறோம். என் சிநேகிதர்
என் தோழர் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள். பக்கத்துல வர்றதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை, அவங்க பக்கத்திலேயே வரமாட்டேன்றாங்க. அப்புறம் என் இனத்தார் தூரத்திலே நிற்கிறார்கள். என்னுடைய உறவுகள், என்னுடைய இரத்த பந்தங்கள், என்னுடைய குடும்பத்தினர் எல்லாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். அன்பானவர்களே, இதுதான் மனுஷனுடைய நிலைமை. அரசனாக இருந்தால் என்ன, ஆண்டியாக இருந்தால் என்ன, சாதாரண குடிமகனாக இருந்தால் என்ன, பிரபுவா இருந்தால் என்ன, பதவியோ அந்தஸ்தோ அல்லது பணமோ ஒன்றும் நம்மோடு கூட நிற்க போகிறதில்லை. எந்த மனிதனும் நிற்க போகிறதில்லை. தேவன் ஒருவர் மட்டும்தான். அதனால தான் மனுஷன் நம்பத்தக்கவர் கடவுள் அல்லது தேவன் ஒருவர் மட்டும்தான் என்று சொல்லுகிறார்கள். இங்கே சிநேகிதர்கள் போகிறார்கள், தோழர்கள் போகிறார்கள், உறவினர்கள் எல்லாரும் விலகி போகிறார்கள். என்னதான் தாவீதனுடைய பிரச்சனை என்ன? எந்த சூழ்நிலையில் அவர்கள் விலகி போனார்கள்? அதை நம்ம பார்க்கும்போது இதே சங்கீதத்திலே 3வது வசனத்திலே, 5வது வசனத்திலே, 10, 17 ஆகிய இந்த 4 வசனங்களிலும் தாவீது தன்னுடைய சில கஷ்டங்களை இங்கே விவரித்து சொல்லுகின்றார். 3வது வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவுக்கியம் இல்லை. அப்போ அவர் சரீரத்திலே வியாதிப்பட்டிருக்கிறதை இங்கே நம்ம பார்க்கிறோம். மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, எலும்புகளில் சவுக்கியம் இல்லை. 5வது வசனத்திலே சொல்லுகிறார், என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. அப்போ புண்கள் அவருக்கு உண்டாகியிருக்கிறது. அது மிகவும் ஒரு அழுகி நாற்றம் எடுக்கிற நிலைக்கு போய்விட்டது. ராஜ வைத்தியர்கள் எல்லாம் இருந்த காலத்தில் கூட குணமாக்கப்படாத புண்கள் தாவீதுக்கு வந்தது. இன்னும் 10வது வசனத்தில் சொல்லுகிறார், என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று. என் கண் பார்வையெல்லாம் கூட மங்கி போய்விட்டது. 17வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன்னா என்னால் நிற்கிறதுக்கு கூட பலன் இல்லை. சரீரத்தில் மிகப்பெரிய வியாதி, புண்கள் நாற்றம் எடுக்கிற நிலை, கண்கள் இருண்டு போகிற நிலை, நிற்கிறதற்கு பலனற்ற நிலை, அவருடைய மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, எலும்புகளில் சவுக்கியமும் இல்லை. இப்படி வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு மிகவும் மெலிந்து போய் எழும்பி நிற்கக்கூட பலன் இல்லாத அளவுக்கு தாவீது என்கிற அரசன் இருந்தார். அங்கதான் நம்ம கவனிக்கணும். ஏதோ ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, ஒரு ராஜா, ஒரு அரசன் இருந்தார். இவருடைய இந்த நிலையை பார்த்து நண்பர்கள் விலகிவிட்டார்கள், தோழர்கள் விலகிவிட்டார்கள். தோழர்களும் நண்பர்களும் தான், உறவினர்கள் கூட விலகி போனா கூட விலகாதவர்கள், ஆனால் அவர்களும் விலகி போய்விட்டார்கள். உறவினர்கள் எல்லாம் தூரத்தில் நிற்கிறார்கள். பக்கத்தில் வருகிறதற்கு கூட நாற்றத்து நிமித்தம், புண்களின் நாற்றத்து நிமித்தம் அவர்களால் முடியவில்லை. இப்படி ஒரு மிக கடினமான சூழ்நிலையில அவர் அகப்பட்டிருந்ததை இந்த வசனங்களிலே சொல்லுகின்றார். இன்னும் அவருடைய பிரச்சனை இது சரீர பிரகாரமாக இருந்தது. இன்னும் வேற என்ன விதமாய் இருந்தது என்கிறதை 2வது வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. பாருங்கள், அங்கே சொல்லுகிறார், உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது. தவறு செய்தது நிமித்தம் தேவனால் வந்த தண்டனை இது. அப்போ ஆண்டவருடைய அம்புகள் அவருடைய உள்ளுக்குள்ளே தைத்திருக்கிறது. 10வது வசனத்திலே சொல்லுகிறார், என் உள்ளம் குழம்பி அலைகிறது. அப்படி 17வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. இப்படி தன்னுடைய ஆண்டவருடைய அம்புகள், அதாவது தேவனுடைய தண்டனை அவருக்கு உண்டானது. அவருடைய உள்ளம் குழம்பி அலைந்து கொண்டு மனதில் ஒரு சஞ்சலமும் அமைதியற்ற நிலைமையும் இருக்கிறது. என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. 17வது வசனத்தில், அப்ப என்னுடைய துக்கம் எப்போது என் முன்னே இருக்கிறது. சரீரத்திலும் பலன் இல்லை, மனதிலும் பலனற்ற, நம்பிக்கையற்ற, மிகப்பெரிய குழப்பம், ஒரு பாதிப்போடு உட்கார்ந்திருக்கின்றார். பாருங்களேன், ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில வந்தால் நம்ம அதை சமாளித்து விடலாம் அல்லது அதை தாண்டி போய்விடலாம். ஆனால் தாவீது
தாவீதுக்கு இங்கே வந்திருக்கிறது சாதாரண பிரச்சனை அல்ல. உடல் முழுவதும் நோய்வாய்ப்பட்டு மெலிந்து போய்விட்டார். நிற்க பலன் இல்லை, கண்கள் இருண்டு போனது. அதோடு மனதிலேயும் குழம்பி அலைந்து சஞ்சலத்தினால நிறைந்த அலைசடிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அமைதி இல்லாத ஒரு நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவீது கடந்து சென்ற போதும் தாவீது தேவனை விட்டு விலகவில்லை, ஜெபிக்கிறத நிறுத்தவே இல்லை. இங்கதான் நம்ம கவனிக்கணும். நம்ம நிறைய பிரச்சனைகள் வர்றப்போ ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யாம போயிட்டாரு, ஆண்டவர் நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணேன், உபவாசம் பண்ணேன், எனக்கு பதில் வரல, வராது போல இருக்கிறது, இனி மரணம் தான் எனக்கு போல இருக்கிறது, கர்த்தரை விட்டும் நம்ம ஒதுங்க ஆரம்பிப்போம். அங்கதான் நம்ம தவறு செய்கிறோம். தேவனை விட்டு ஒரு நாளும் நம்ம விலக கூடாது. பிசாசும் நம்முடைய சூழ்நிலைகளும் உலகமும் இதைத்தான் எதிர்பார்க்கிறது. அதற்கு நாம் ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. தாவீதினுடைய ஜெபத்தை பாருங்கள். 21, 22 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதேயும், என் இரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். இங்கே தாவீது 3 ஜபங்களை ஏறெடுக்கிறார். 1, கர்த்தாவே என்னை கைவிடாதேயும். 2, என் தேவனே எனக்கு தூரமாயிராதேயும். 3, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். பாருங்களேன், இவ்வளவு கஷ்டம் வந்த போதும் எனக்கு ஆண்டவரே என்னை கைவிடாதீங்கப்பா, எனக்கு தூரமா போயிடாதீங்க, மனுஷர்கள் எல்லாம் தூரமா போயிட்டாங்க, நீங்க தூரமா போயிடக்கூடாது ஆண்டவரே, எல்லா மனிதர்களும் கைவிட்டுட்டாங்க, நீங்க என்ன கைவிடக்கூடாது ஆண்டவரே. அப்புறம் கடைசி 21 சொல்றாரு பாருங்க, என் ரட்சிப்பாகி ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரி, நீங்க தான் எனக்கு ரட்சிப்பு, நீங்க மட்டும்தான் இனி எனக்கு இருக்கிறீங்க, ஆகவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். அன்பானவர்களே, இதுதான் மனுஷன் கைவிடுகின்ற நேரத்திலே பக்தர்களும் பரிசுத்தவான்களும் கர்த்தரை நம்பியிருந்த நம்பிக்கை, தேவனை நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கை. எல்லா மனிதர்களும் விலகி போவார்கள், தேவன் விலகி போகவே மாட்டார், கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விட்டு தூரத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கவே மாட்டார். என்னை கைவிடாதேயும் ஆண்டவரே. அப்போ பாருங்களேன், மனுஷர்கள் எல்லாரும் கைவிட்ட போதுதான் கர்த்தாவே என்னை கைவிடாதேயும். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கூட உங்களுக்கு உதவுகிறதற்கு யாரும் முன்வராம இருக்கலாம், அல்லது உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து உங்களிடத்துல பேசுறதுக்கு கூட விருப்பம் இல்லாம அவங்க தூரத்துல நின்றுகிட்டு இருக்கலாம். இல்லாவிட்டால் உங்ககிட்ட நெருங்கி வருகிறத அவங்க பிறர் பார்த்து விடுவார்களோ என்று நினைச்சு அவங்க அதை விட்டு விடலாம், தள்ளி போயிடலாம், வராம இருக்கலாம். ஒன்றும் அல்ல, நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. தாவீதை போல கர்த்தாவே என்னை கைவிடாதேயும், உங்க கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி என்னை கைவிடாதையும் ஆண்டவரே, நீங்களும் என்ன கைவிட்டுறக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லுங்க. கர்த்தர் கைதூக்கி விடுகிறவர். மனுஷர்கள் கை பிடிப்பார்கள், சூழ்நிலை மாறும்போது நம்மை விட்டு விட்டு போய் விடுவார்கள். கர்த்தர் நம்மை கைப்பிடித்து தூக்கி விடுகிறவர். என் தேவனே எனக்கு தூரமாயிராதையும், என் தேவனே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். கர்த்தரை நோக்கி பாருங்க. தாவீது இப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார் பாருங்க. இதனுடைய பதில் என்ன அப்படின்னா 15வது வசனத்தை வாசிக்கலாம். 15வது வசனம். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை. என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர், மறு உத்தரவு கொடுப்பீர். ஏன் ஆரம்பத்துல பதில் வரல, கொஞ்ச நாள் கழிச்சு பதில் வரல, தனக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிற நிலைமை வருது, இப்போ கூட பதில் வரல. ஆனால் தாவீது தேவனை நம்புகிறத நிறுத்தவில்லை. அன்பானவர்களே, நீங்க கர்த்தரை எப்படி நம்புறீங்க? நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறீங்க? பக்தனாகி யோபு சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். பேதுரு கேட்டார், நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு, நாங்க உம்மை விட்டு எங்க போவோம் ஆண்டவரே? இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய நல்ல ஒரு மனநிலையும் கர்த்தரை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளத்தின் வெளிப்பாடாகவும் இருக்கின்றது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? முறுமுறுக்கிறீர்களா? இல்ல ஆண்டவர் எனக்கு செய்யாம போயிட்டார் என்று இனிமேல் ஜெபம் வேண்டாம், இனி
வேத வாசிப்பு வேண்டாம், இனி இந்த விசுவாச மார்க்கம் வேண்டாம், இனி பரிசுத்தவான்களின் ஐக்கியம் வேண்டாம், சபை வேண்டாம், பாடல் வேண்டாம், ஆராதனை வேண்டாம், இப்படியெல்லாம் நீங்க நினைக்கிறீர்களா? தவறு செய்கிறீர்கள். உங்க பிரச்சனைகளில் நீங்கள் அமிழ்ந்து போகிறீர்கள். கடைசி வரைக்கும் கர்த்தரை நம்பி நில்லுங்கள். ஆண்டவர் கைதூக்கி மேன்மையாக நிறுத்துவார். தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். இந்த சூழ்நிலையை சந்தித்த தாவீதை கர்த்தர் மீண்டும் கைதூக்கி நிறுத்தி அவரை பெரிய அந்த ராஜா என்கிற மேன்மேலை வைத்து அவரை தீர்க்காயுசுள்ளவராக காத்து அவரை கொண்டு தேசத்தில் மகிமையான காரியங்களை செய்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்குரிய பொருட்களை எல்லாம் சவதரிக்கும்படி செய்து மிக மேன்மையாக உயர்த்தினார். அதே கர்த்தர் தான் உங்களுடைய தேவன். அதே ஆண்டவரை தான் நீங்களும் ஆராதிக்கிறீர்கள். அதே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டீங்கன்னா அதுக்கு நிச்சயமா பதில் உண்டு. கண்ணீர் வடித்தீர்கள் என்றால் ஒருவேளை கண்ணீர் உலர்ந்து போயிருக்கலாம், காற்றிலும் வெயிலிலும் உலர்ந்து போகலாம், அல்லது நம்ம துடைத்து போட்டு விடலாம். ஆனால் உங்கள் கண்ணீர் தேவனுடைய துருத்தியில் இருக்கிறது. உங்கள் சத்தம் 4 சுவருக்கு வெளியே கேட்காமல் இருக்கலாம். உங்கள் உள்ளத்தின் குமுறல் உங்கள் வாயிலிருந்து கூட வெளிப்பட்டு வராத அளவுக்கு அடக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் தேவனை அது சென்றடைந்து கொண்டிருக்கின்றது. உங்க உள்ளத்தில் வாசம் பண்ணுகிற கர்த்தரிடத்திலே உங்களுடைய உள்ளத்தினுடைய ஏக்கங்களும் தவிப்புகளும் சென்று அடைந்து இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறார். தாவீதை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் மேன்மைப்படுத்துவார். துயரப்பட்டவனை துக்கத்தில் அமிழ்ந்து போக விடுகிறவர் அல்ல, அவர் கை தூக்கி எடுக்கிறவர். நீங்க அவருடைய பிள்ளை, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க. அது ஆண்டவருக்கு தெரியும். சீக்கிரத்திலே நீங்களும் பதிலை காண்பீர்கள். இரண்டாவதாக தாவீது தனிமையை உணர்ந்த இன்னொரு சந்தர்ப்பம் 69வது சங்கீதம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். இங்கே தாவீது நிந்தையையும் மற்ற மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாமையினாலும் தனிமைப்படுத்தப்படுகிறார். வாழ்க்கையில பிரச்சனைகள், கஷ்டங்கள், தவறுகள் வருகிறது உண்மைதான். ஆனால் தாவீது மிகப்பெரிய நிந்தைகளை சந்திக்கிறார். இந்த சந்தர்ப்பம் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய காரியம். நிறைய நிந்தைகள் மனிதர்களிடத்திலிருந்து தாவீதுக்கு எதிராக வருகின்றது. அப்படி நம்மளை யாராவது நிந்தித்து பேசுறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் 4 பேருக்கு முன்னாடி தாவீது இப்படி செஞ்சிட்டாரா அப்படின்ட்டு பேசுகிற அளவுக்கு வந்துச்சுன்னா யாரும் தாவீதினிடத்துல பேச முன் வர மாட்டார்கள். தாவீதிடத்தில் இருந்த நண்பர்கள் கூட விலகி போய்விடுவார்கள். நிந்தை மிகப்பெரிய அவமானத்தை கொண்டு வந்துவிடும். நம்ம தலை குனிந்து போகும்படிக்கு செய்துவிடும். அதோடு புரிந்து கொள்ளாத நிலை, யாரும் அவரை புரிந்து கொள்ளலை. அப்படி இல்லை என்று சொன்னா கூட யாரும் அதை புரிந்து கொள்ளவில்லை. இந்த வசனத்தில் படிக்கிறோம், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். இருதயத்தையே அது உடைச்சு பிளந்து விட்டது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்று இங்கே தாவீது சொல்லுகிறார். அவருடைய பிரச்சனை தான் என்ன? நிந்தை என்கிறது இந்த சங்கீதத்தில் 5 இடங்களிலே நிந்தை குறித்து சொல்லுகிறார். பாருங்கள், அது ஒரு இடத்துல சொல்லியிருந்தா அவர் கொஞ்சம் ஏதோ நிறைய பேசிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதே ஒரே சங்கீதத்தை இந்த 69வது சங்கீதத்தில் மட்டும் 5 வசனங்களிலே அவர் சொல்லுகின்றார். 7வது வசனத்திலே, 9வது வசனத்திலே, 10வது வசனத்திலே, 19வது வசனம் மற்றும் 20வது வசனம். இப்படி திரும்ப திரும்ப ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான் என்றால் அதுதான் அவனுடைய பிரச்சனையினுடைய பாதிப்பு, அதுதான் அவன் நொறுங்கி போகிறதற்கு காரணம். அந்த ஒரே காரியம்தான் அவனை மிகப்பெரிய வேதனைக்குள் தள்ளி இருக்கிறது. நிந்தை. நிந்தை அன்பானவர்களே, நீங்க ஒருவேளை பிற மனிதர்களால் நிந்திக்கப்படுகிறீர்களா? நண்பர்களாலோ, தோழர்களாலோ, உடன் விசுவாசிகளாலோ, உறவினர்களாலோ, ஏன் உடன் பணி செய்கிறவர்கள் அல்லது உங்க உடன் படிக்கிறவர்கள், இப்படி பலரிடத்திலிருந்தும் நீங்க நிந்தைகளை சகிப்பீர்களானால், நிந்திக்கப்பட்டு இருப்பீர்களானால், இந்த தாவீது என்கிற தேவ மனுஷனை நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மிகப்பெரிய ராஜா, மிகப்பெரிய தீர்க்கதரிசி, மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன் ஏராளம் நிந்தைகளை சகிக்க வேண்டி இருந்தது.
தாவீதினுடைய பாதை. இதை குறித்து நாம் இன்னும் கொஞ்சம் வேத வசனங்களுக்குள்ளே நம்ம போகும்போது, தாவீதை எந்த மனுஷனுமே புரிந்து கொள்ளாத ஒரு நிலை. ஒன்று, நிந்திக்கப்பட்டார். அடுத்தது, யாரையுமே தாவீதை புரிந்து கொள்ளவில்லை. அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கும் போது, என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். என் கூட பிறந்தவங்களுக்கு நான் ஒரு அந்நியனா மாறிட்டேன். எவ்வளவு பரிதாப நிலைமை பாருங்களேன். இக்கட்டான நேரத்துல கூட இருக்கிறவங்க சொந்த வீட்டார் தான், இருக்க வேண்டியவங்களும் அவங்க தான். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும், ஏதோ ஒரு 4வது நபரா மாறிட்டேன், என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். அடுத்தது அதே சங்கீதத்திலே 20வது வசனத்தை வாசிக்கலாம். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. அப்புறம் தேற்றுகிறவனுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். கைவிடப்பட்ட நிலை பாருங்களேன். ஒருவனும் இல்லை, ஒருவனையும் காணேன். தேடி பார்த்தாங்க, யாருனாவது எனக்கு 2 ஆறுதல் வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா? என்கிட்ட பேச மாட்டாங்களா? யாராவது என்னை கொஞ்சம் விசாரிக்க மாட்டாங்களா? ஒருவரும் இல்லை. அன்பானவர்களே, இந்த வார்த்தையை நீங்க கவனித்து கொண்டிருக்கின்ற போது, ஒருவேளை நீங்க கூட இதே போன்ற மனநிலையில் இருக்கலாம். யாரும் உங்ககிட்ட பேசுறதுக்கு வரல, யாராவது என்கிட்ட 2 வார்த்தை பேச மாட்டார்களா? எல்லாரும் அவங்கவங்க பேசிக்கிறாங்க, அவங்க குரூப்பா இருந்துக்கிறாங்க, என்னை தனிமை விட்டு விடுகிறார்கள். ஒருவேளை நீங்க அவர்களிடத்துல பேச போனா வேண்டா வெறுப்போடு பேசுகிறார்கள். இல்லைன்னா நீங்க போறப்போ அவங்க கலைஞ்சு போயிடுறாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். இப்படி நான் எதுக்கு வாழணும்? இப்படி ஒரு வேலை எனக்கு எதுக்கு? இப்படி ஒரு குடும்பம் எனக்கு எதற்கு? நான் எதற்கு வாழணும்? எனக்கு யாருமே இல்லையே, ஒருவரும் எனக்கு இல்லை. பாருங்களேன், தாவீது சொல்லுகிறார் பாருங்களேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. என்னை தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். ஒரு வார்த்தை ஆறுதலா பேச மாட்டாங்களா? அது கூட இல்லவே இல்லையே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவீது சென்றார். அன்பானவர்களே, தாவீது மட்டுமல்ல, நாம் ஆராதிக்கிற, நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவும் இதே பாதையில தான் போயிருக்கிறார். ரோமர் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவும் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். இயேசுவும் ஏராளம் நிந்தைகளை சகித்தார். நாம் ஆராதிக்கிற இயேசு, நாம் பின்பற்றுகிற இயேசு ஏராளம் நிந்தைகளை சகித்தவர். இன்னைக்கு நீங்க நிந்தைகளை சகிக்கிறீர்கள் என்றால், இயேசு நிந்தைகளை சகித்திருக்கிறபடினாலும், அவர் அந்த நிந்தைகளை கடந்து இருக்கிறதுனாலும் நீங்களும் ஜெயிப்பீர்கள். இயேசு நிந்தைகளை சகித்தது அவருக்காக அல்ல, பாவிகளான மனுஷர்களுக்காக. ஏன் இதை கவனித்துக் கொண்டு நிந்தைகளை சகித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்காகத்தான் இயேசு நிந்தைகளை சகித்தார். அவர் நிந்திக்கப்பட வேண்டியவர் அல்ல, அதற்கு எந்த காரணமும் இல்லை. உங்களுக்காகத்தான் அவர் நிந்தைகளை சகித்திருக்கிறார். ஆகவே உங்களுக்காக நிந்திக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். அதுபோல இதே சங்கீதம் 21வது வசனத்திலே, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இதை வாசிக்கிறப்போவே நமக்கு தெரியும், கசப்பு கலந்த காடியை இயேசுவுக்கு குடிக்க கொடுத்தார்கள். இதை நம்ம படிக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு ஒருவேளை உங்க குடும்பத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கசப்பு கலந்த காடியை போல உங்களுக்கு சில காரியங்கள் இருக்கலாம், வார்த்தைகள் இருக்கலாம், அல்லது உங்களிடத்துல பட்சமாய் பேசுகிறது போல பேசுகிற
சொல்லுகிறது கசப்பு கலந்த காரியமாக உண்மையிலே அது இருக்கலாம், உங்க மனசுக்கு அது புரியலாம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக நிந்திக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். நீங்க இதுவரைக்கும் பார்த்ததல்ல, இப்போ பார்க்கணும் கர்த்தரை. கண்ணீர் நிறைந்த கண்களோடு, தவிப்பும் ஏக்கமும் நிறைந்த உள்ளத்தோடு, உங்களுக்காக நிந்திக்கப்பட்ட ஒரு கசப்பு கலந்த காடியை வாங்கினவருமாகிய இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் அங்கிருந்து உங்களை ஆதரிப்பார். உங்களுடைய நிந்தைகளை அங்கே சிலுவையில் கர்த்தர் இயேசு முற்றிலுமாய் முடித்து வைத்திருக்கின்றார். நீங்கள் நிந்திக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, கனத்துக்கும் மேன்மைக்கும் உரியவர்களாய் இருக்கிறீர்கள். ஆகவே இந்த சங்கீதத்தில் தாவீதினுடைய நம்பிக்கையை பார்க்கலாமே. 33வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். பாருங்கள், கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறார். நீங்க வருத்தத்தோடு இருக்கிறீங்க, தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீங்க, நிந்திக்கப்பட்டு இருக்கிறீங்க, கண்ணீரோடு நிற்கிறீங்க, கசப்பான வார்த்தைகள் வருகின்றது. ஒருவேளை உங்களுக்கு ஒருவேளை சாப்பிடக்கூட மனதில்லாமல் இருக்கலாம். தாவீது சங்கீதக்காரர் சொல்லுகிறதை போல, என் ஆகாரத்தை கண்ணீரோடு கலக்கிறேன் என்று கண்ணீரோடு கலந்து என்று சொல்லுகிறது போன்ற நிலைமை உங்களுக்கு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தரை பாருங்களேன். தாவீது சொல்லுகிறதை போல கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். தேவன் உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறார். இந்த சங்கீதத்தில் ஜெபத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் என்கிற உறுதியான நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. அதோடு வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்த 35-36 வசனத்தில் தேவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். 36வது வசனத்தில் அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். தேவன் தம்முடைய ஜனங்களுடைய பட்டணங்களை கட்டுவிப்பார். தம்முடைய ஊழியக்காரரின் பிள்ளைகள் அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படி செய்வார். ஒருவேளை வீடு இல்லாமல் இருக்கலாம், அல்லது வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம், என்ன நிலைமை இல்லாமல் இருக்கிறதோ தேவன் அதை உங்களுக்கு கொடுப்பார். யூதாவின் பட்டணங்களை கட்டுவிக்கிற கர்த்தர் உங்களுக்கு வேண்டியதை கட்டுவிப்பார், கட்டி கொடுப்பார், அதை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். உங்கள் பிள்ளைகள் அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு செய்வார். ஒருவேளை நீங்க துரத்தப்பட்டிருக்கலாம், உங்க பிள்ளைகள் துரத்தப்பட்டிருக்கலாம், அவங்களுக்குரியது மறுக்கப்பட்டிருக்கலாம், அவங்களுக்குரியது கொடுக்கப்படாமல் இருக்கலாம். வீடோ ஆஸ்தியோ பணமோ எதுவா வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆண்டவர் உங்கள் கண்ணீரை காண்கிறார். நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதை காண்கிறார். எல்லாரும் விலகி போயிட்டாங்க, கர்த்தர் பார்க்கிறார். மனுஷன் கொடுக்காததை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அவர் யூதாவின் பட்டணங்களை கட்டுவிப்பார். அதில் தம்முடைய ஊழியக்காரருடைய சந்ததியினர் பிள்ளைகள் அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படி செய்வார். இந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கும் கர்த்தர் நிறைவேற பண்ணுவார். நிச்சயமா கர்த்தர் அதை செய்வார். இன்னொரு வசன பகுதியை கூட வாசிக்கலாம். 22வது சங்கீதம் 1வது வசனம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர்? இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிற போது நமக்கு தெரியும், மனுஷர்கள் மட்டுமல்ல, ஆண்டவர் கூட எனக்கு உதவி செய்யாம போயிட்டாரோ, கர்த்தருடைய உதவி கூட எனக்கு கிடைக்காமல் போயிருச்சோ, ஆண்டவர் கூட என்னை கைவிட்டுட்டாரோ, அப்படி என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தாவீது சந்தித்தார். அதான நம்ம இங்க வாசிக்கிறோம், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? ஏன் ஆண்டவரே தூரமா இருக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீங்களா நீங்க? 2 கேள்விகளை கேட்கிறார். இதே கேள்வியை இயேசுவும் கேட்டிருக்கிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அன்பானவர்களே, ஆண்டவர் ஏன் என்னை கைவிட்டார்? ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வரல? ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை? இதுக்கு நான் என்ன தப்பு செஞ்சிருக்கிறேன்? ஆண்டவருக்கு நான் யாருக்கு என்ன தீங்கு செய்திருக்கிறேன்? இப்படி ஏராளம் கேள்விகளோடு தனித்த நிலைமையிலே ஒரு தனிமையின் மனநிலையோடு நீங்கள் இருப்பீர்களானால் இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் உங்களை தேற்ற விரும்புகிறார். தேவன் உங்களை திடப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டும்படிக்கு விரும்புகிறார். கவனியுங்கள், ஆண்டவரிடத்தில் 2 கேள்வி. ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் தூரமா இருக்கிறேன்? அவருடைய அந்த நிலைமையை குறித்து நம்ம பார்க்கும்போது, ஏன் அவருக்கு இந்த நிலைமை வந்ததென்றால்,
2வது வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது, என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. பகலும் இரவும் ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டு கொண்டே இருந்தார். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு பதில் வேணும். ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டீர்? நான் நெருக்கப்படுகிறேன், நான் துன்பத்தில் இருக்கிறேன், நித்திரை வரவில்லை. கர்த்தரை பார்த்து கூப்பிடுங்க. தூக்கம் வரவில்லை, ஆனால் எழும்பி உட்கார்ந்து தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருங்க. சகாயம் பண்ணுகிற கண்மலை கர்த்தர் ஒருவர் மட்டுமே. இந்த 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 பிரச்சனையை தாவீது சில கொடுமையான காரியங்களோடு ஒப்பிடுகிறார். தாவீது ஒரு சாதாரண சூழ்நிலையில் இருக்கவில்லை. இதை குறித்து 11வது வசனம் முதல் 13வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிற போது, நான் அதை வாசிக்கிறேன். என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. ஆண்டவரிடத்துல சொல்லுகிறார், நீங்க என்ன விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே, ஆபத்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது, உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. பாருங்களேன், தாவீதுக்கு உதவி செய்வதற்கு ஒரு மனுஷன் கூட இல்லை. ஆபத்து கிட்டி இருக்கிறது, கிட்ட நான் பக்கத்துல நின்றுட்டு இருக்கிற ஆண்டவரே, ஒரு மனுஷனும் உதவுறதுக்கு இல்லை, நீங்களே என்னை விட்டு போயிடாதீங்கப்பா. அப்படியானால் தாவீது எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் டு ஃபேஸ் அவர் நின்று கொண்டிருந்திருப்பார். எவ்வளவு கடினமான காரியத்தை அவர் முகமுகமாய் சந்தித்து கொண்டிருந்திருப்பார். தொடர்ந்து பாருங்கள். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. அநேகம் காளைகள், பெரிய காளைகள் என்னை சுற்றி நின்னுகிட்டு இருக்குது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. 13வது வசனத்திலே, பீறி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். சிங்கத்தை போல என் மேல தங்கள் வாயை திறக்கிறாங்க. 16வது வசனத்திலே, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். அப்போ இங்க துஷ்ட மிருகங்களை குறித்து, சில கொடூரமான நிலையில நிற்கிற மிருகங்களை குறித்து சொல்லுகிறார். இங்கே 12வது வசனத்திலே, அநேகம் காளைகள், பாசான் தேசத்து பலத்த எருதுகள். 13வது வசனத்திலே, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல. 16வது வசனத்திலே, நாய்கள், பொல்லாதவர்களின் கூட்டம். இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு பிரச்சனைகளுக்கு நடுவில் தாவீது நின்று கொண்டிருக்கிறார். தன்னம் தனியனாக, எந்த மனுஷனும் உதவிக்கு வர முடியாது, தாவீதோடு யாரும் இல்லை. அவர் சுற்றிலும் பிரச்சனைகளுக்கு நடுவில் விழுங்கப்படுகிற அளவுக்கு நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த சூழ்நிலையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கடந்து போனார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கலாம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு, ஏலி ஏலி லாமா சமத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. பாருங்கள், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். இயேசுவும் கைவிடப்பட்டார். இது போன்ற பிரச்சனைகள் சூழ்ந்து நின்ற சூழ்நிலையில இயேசுவும் கைவிடப்பட்ட ஒரு நிலையை உணர்ந்து கொண்டார். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் அற்புதமான பதிலை கொடுத்தார். பாருங்களேன், 24வது வசனம், அதாவது நம்ம வாசித்த அந்த 22வது சங்கீதம் 24வது வசனம், உபத்திரவம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அந்த வசனத்தினுடைய முடிவை பாருங்களேன். தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஆண்டவரிடத்தில் அற்புதமான ஒரு சாட்சி. கேட்டருளினார். நான் கூப்பிட்டேன், ஆண்டவர் கேட்டுட்டாரு, என்னுடைய ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். எவ்வளவு ஒரு நம்பிக்கை! இப்படி ரொம்ப பெரிய துஷ்ட மிருகங்களை போன்ற பிரச்சனைக்கு நடுவில் நிற்கிறப்போ என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்ற அந்த ஒரு சாட்சி எவ்வளவு ஆச்சரியமானது, எவ்வளவு மகிழ்ச்சியானது, எவ்வளவு பெரிய ஒரு சாட்சியாக இருக்கின்றது. ஆகவே கர்த்தர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ண மாட்டார். தேவ பிள்ளையே, இதை ஒரு வார்த்தை
கர்த்தருடைய வார்த்தை கவனியுங்கள். கர்த்தர் உங்களுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ண மாட்டார். மனுஷர்கள் இதை பரியாசம் பண்ணலாம். மனுஷர்கள் உங்களுடைய வேதனையின் குரலை நீங்க கஷ்டப்பட்டு வருத்தத்தோடு சொல்லுகிறத நிந்திக்கலாம், பரியாசமாக சொல்லலாம். அவங்க சிரிக்கிறதுக்கு ஏதுவா அவங்க நிலைமை இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும். ஆண்டவர் உங்க உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணவே மாட்டார், அருவருக்கவும் மாட்டார். உங்க ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பார். என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னா 30-31 வசனத்துல, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். இனி பிறக்கக்கூடிய தலைமுறைக்கு தேவன் எங்களுக்கு இப்படியெல்லாம் நீதி செய்திருந்தார் என்று வரக்கூடிய சந்ததி அறிவிக்க போகின்றது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி, எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை. உபத்திரவங்களை தேவன் அனுமதித்தது எதற்கென்றால், உங்க பிள்ளைங்களுக்கு முன்பாக இது ஒரு சாட்சி, உங்க குடும்பத்துக்கு அது ஒரு சாட்சி. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் குறித்து, உங்களுடைய உறவுகளுக்குள்ளே, உங்களை அறிந்தவர்களுக்குள்ளே, எல்லாருக்குள்ள ஒரு பெரிய சாட்சியை கர்த்தர் உண்டு பண்ணும்படிக்கு இந்த பிரச்சனைகளை அனுமதித்திருக்கிறார். நான் இப்படியும் செய்கிறவர் என்கிறதற்காக. அதுபோல மனுஷர்கள், நீங்க நிறைய பேரை ஒதுக்கி வைப்பீங்க, நிறைய பேரை தனிமைப்படுத்துவீங்க, நிறைய பேரை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிருவீங்க, உங்கள் விருப்பப்படியெல்லாம் நீங்கள் செய்வீங்க. ஆனால் நான் பார்த்து கொண்டு இருக்கிறவர் அல்ல, நான் அவர்களை தூக்கி நிறுத்துவேன் என்கிறதுக்காக ஒரு சாட்சியாக கர்த்தர் இவைகளை நமக்கு அனுமதித்திருக்கிறார். அநேகருக்கு இது சாட்சியாக அறிவிக்கப்படும். நீங்கள் அநேகருக்கு சாட்சியாக சொல்லுகிறதற்கு முடியும். இதே போல கஷ்டப்படுறவங்களுக்கு, நானும் இதே போல வேதனைப்பட்டேன், இதே போல ஒதுக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், விலைக்கு வைக்கப்பட்டேன், என்கிட்ட யாரும் பேசுறதுக்கு வராம இருந்தாங்க, நிறைய பிரச்சனைகள் என்னை சுற்றி வந்தப்போ எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, என்னிடத்திலிருந்து உதவி வாங்கினவங்க எல்லாரும் போயிட்டாங்க, என்னுடைய சகோதரர்கள் போயிட்டாங்க, நண்பர்கள் போயிட்டாங்க, உறவினர்கள் போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் என்னை விட்டு போகவே இல்லை, உங்களை விட்டும் போக மாட்டார் என்று நீங்க பல பேருக்கு சொல்லி அவர்களை திடப்படுத்தி நிறுத்துகிறதற்கு கர்த்தருக்கு சாட்சி தேவை. உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களை கர்த்தர் அதற்காக தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஒரு பந்தய குதிரையாக உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். நிறைய பேருக்கு நீங்க சொல்லணும், நிறைய பேர் திடப்படுத்தப்பட வேண்டியது இருக்கிறது. சுபகமாக சுபிட்சமாக நின்று கொண்டு கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறதல்ல, உபத்திரவத்தின் ஆழங்களுக்கு சென்று அங்கிருந்து காயங்களோடும் தழும்புகளோடும் வெளியே வந்து வெற்றி பெற்று நிற்கிற ஒருவன் சொல்லணும், ஒரு வீரன் சொல்லணும், ஜெயம் கிடைக்கும் என்று. சும்மா வீட்டில் இருக்கிறவன் சொல்லுகிறதல்ல, ஒரு வீரன் இந்த யுத்தத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று இன்னொரு வீரனை பார்த்து சொன்னால், அவனுடைய தழும்புகளும் அவனுடைய அனுபவங்களை பார்க்கிற இந்த வீரன் நிச்சயமா எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்வான். ஏனென்றால் இதை சொல்லுகிறவன் ஏராளம் யுத்தங்களில் நின்று ஜெயித்திருக்கிறான். அன்பானவர்கள், அதே போல இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஜெய வேந்தர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, பாதாளத்தை வென்ற இயேசு, சிலுவையையும் மரணத்தையும் ஜெயித்த இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், நீ கைவிடப்படுவதில்லை. நீ தனித்து நிறுத்தப்பட்டிருக்கலாம், ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம், கர்த்தர் உன்னை விட்டு விடவே மாட்டார், ஆண்டவர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். நீ கைவிடப்படுகிறதில்லை, தேவன் உன்னை உயர்த்த போகிறார். எல்லாரும் ஆச்சரியப்படுகிற பிரகாரமாய் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். இந்த உபத்திரவத்தின் குகையிலே தேவன் உன்னை தமக்காக தெரிந்து கொள்வார், மேன்மையாக வைக்க போகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தனிமையை குறித்து நீங்கள் வருத்தப்பட்டு கலங்கி நிற்காதபடிக்கு, தாவீதின் தனிமையிலே தாவீதுக்கு உதவி செய்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்கிற விசுவாசத்தில் பலப்படுங்கள். ஒருவேளை நம்பின மனிதர்கள் போயிருக்கலாம், நண்பர்கள், இன்னும் மற்றவங்க எல்லாம் நம்மளை தனிமைப்படுத்தி இருக்கலாம். தேவன் தனிமைப்படுத்துகிறவர் அல்ல, தனிமையிலே துணை நிற்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. தனிமையில் துணை நின்று ஜெயம் தருகிறார். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், நிச்சயமாய் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.